தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட பதிவுகளை நீக்கிடுறேன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசல்டா தரப்புல உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கு. நம்ம முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், ஜாய் கிறிசல்டா தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிசல்டா சமூக வலைதளங்கள்ல பதிவிட்ட அந்த பதிவுகள்ல மாதம்பட்டி பாகசாலை நிறுவனத்தையும் இணைத்திருந்தார். இதை எதிர்த்து மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்துல ஜாய் கிறிசல்டாவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்து விட்டது. இந்த நிலையில அந்த பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்திருந்த அந்த பிரதான வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அந்த நிறுவனத்தின் தரப்பு இறக்கினர்களில் ஒருவரான ரங்கராஜுக்கு எதிரான பதிவுகள்ல தேவையில்லாம தங்கள் நிறுவனத்தினுடைய பெயரை இணைத்ததுனால தங்களுடைய வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அந்த பெருத்த நிதி இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் அந்த பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் முன்வைத்தார். மேலும் இந்த தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிராக மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனு ஏற்கனவே அந்த இடைக்கால மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜாய் கிறிசல்டா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தீபிகா மாதம்பட்டி பாகசாலை நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட அந்த பதிவுகளை நீக்கி விடுவதாக உத்தரவாதம் அளித்தார். அதாவது 2 வாரங்கள்ல நீக்கி விடுவதாக உத்தரவாதம் அளித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அந்த பாகசாலை நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட பதிவுகளை நீக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த அந்த பிரதான வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில மத்தியஸ்தராக நியமிப்பதற்கு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது மூத்த வழக்கறிஞரின் பெயரை பரிந்துரைக்கும்படி 2 தரப்புக்கும் உத்தரவிட்ட நீதிபதி ரங்கராஜ் தாக்கல் செய்த அந்த வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.